ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, எப்படி இருந்த தலை ஏன் இப்படி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டைமில் அஜித் சார் அவர்கள் சினிமாவில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இந்த ரேசிங் அந்த இதில் வந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு. பட் ஏன் இப்போ வந்துட்டு ரேசிங் அது ஓகே வா, ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஓகே இதுக்கப்புறம் ரேசிங் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு. பட் ஆனால் வந்துட்டு அதில் இந்த ஆட்ஸ் வந்து நடிக்கிறாரு, அது ஏன் இவ்வளோ பயங்கரமாக வந்துட்டு பேசப்படுது அப்படின்னா, சினிமாவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆட்ஸ் எதுவுமே நடிக்க மாட்டேன், இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தார். பட் ஆனால் இப்போ ரேசிங்னு வரும்போது அவருடைய காசை போட்டு எல்லாம் பண்ணுறது அப்படின்னும் போது அதனால் வந்துட்டு வந்து ஆட்ஸ்லாம் வந்து பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்பாவோட ஃபஸ்ட்டு ஒரு ஆட் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அஜித் அவர்கள் வந்து ப்ரொமோட் பண்ணார். அந்த டைம்லேயே ஃபேன்ஸ் பயங்கரமாக அதை வந்துட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே தானே நாங்கள் தான் அடிப்போன்ற மாதிரி தலை ஃபேன்ஸே இறங்கி பயங்கரமாக வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி வந்துட்டு இவர் வந்து ஆட்லாம் நடிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி ட்ரிங்கை பார்த்தோம் அப்படின்னா அது பயங்கர ஹெல்த்தியாகவும் வந்துட்டு இல்லை, அது வந்துட்டு நிறைய இது இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வீடியோஸுன்றது வந்து பார்த்துருப்போம். ஸோ இதையே வந்துட்டு அஜித் சார் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்துக்கிட்டு இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஆட் ஒன்று, அதே ஆட் தான் ஆக்சுவலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வந்துட்டு எடுத்துருந்துருந்தாங்க. ஸோ அந்த கேம்பா அந்த ஒரு ஆடு தான் அது வந்துட்டு நம்ம அஜித் சார் அவர்கள் ரேசிங் எல்லா வண்டியும் வந்துட்டு போயிட்டுருக்கோம், ரேஸ் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்கோம். அஜித் சாரோட கார் வந்துட்டு ஒரு இதில் இடித்து நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த டைமில் அஜித் சார் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத மாதிரி யோசிச்சிட்டே இருப்பார். டக்குன்னு ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு வேகமாக வந்துட்டு இந்த ஜிம்மில் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் போகும். அங்கேருந்து க்ரௌடில் ஒருத்தவர் இந்த கேம்பாவை வந்து தூக்கி போடுவார். உடனே அஜித் சார் அதை எடுத்து குடிச்சிட்டு அங்கேருந்து வண்டியை கிளப்பி இருக்கிற எல்லா வண்டியும் தாண்டிட்டு ஃபஸ்ட் ஆளாக முன்னாடி வந்துட்டு நின்னதுக்கப்புறமா கேம்பா குடிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு காட்டுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பார்த்துக்கிருந்தோம் தலை உனைய, ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் அந்த ரேசிங் விசாரித்து பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு பெருசாக அதை பற்றி எதுவும் தெரியாது. பட் ஆனால் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் ஸ்பான்சர் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு அதில் அவ்வளோ செலவு போட்டெல்லாம் அந்த ரேசிங்கில் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்பான்சர்ஸ் வேணும். ஸோ ஸ்பான்சர்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க சொல்கிற அந்த ஆட்ஸ்லாம் நடிச்சு ஆகணும். ஸோ அப்போ தான் ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. அவங்களோட இதை வச்சு தான் இதை ஃபுல்லாக வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருக்காம். ஸோ அது இந்த அளவுக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது தெரில. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த அஜித் சாரோட ஆட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா பை பாய்.